பக்கா பட்ஜெட் அல்ல, பக்கோடா பட்ஜெட். தமிழ்நாட்டிற்கு திருக்குறள் கூட இல்லை. வெளுத்த சு. வெங்கடேசன் எம்பி. பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து காரசாரமான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் மதுரை மார்க்சிஸ்ட் கட்சியின் எம்பி சு. வெங்கடேசன் அவர்கள். அந்த பதிவில் தமிழ்நாட்டிற்கு அறிவிப்பு என்று ஏதுமில்லை, வழக்கமாக சொல்லும் திருக்குறள் உட்பட பட்ஜெட்டில் ஆரவாரமான அறிவிப்புகள், ஆனால் எங்கே இருந்து நிதி ஆதாரங்கள் என்பதே கேள்வி. உலகம் முழுவதும் செல்வ வரி, வாரிசுரிமை வரி, கார்ப்பரேட் வரி உயர்வுகள் பற்றிய விவாதம். ஆனால் இந்திய பட்ஜெட்டில் அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டுகின்ற கார்ப்பரேட் வரி குறைப்பு, தேசியம் பேசுகின்ற அரசாங்கத்தின் அளவற்ற அந்நிய பாசம், விவசாயிகளுக்கு விளைச்சல் செலவினத்தை விட 50% கூடுதலாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் என நிதியமைச்சர் அறிவிப்பு, மறைந்த விவசாய அறிஞர் MS சுவாமிநாதன் பரிந்துரைத்த C2 + 50% அரசால் தரப்படுகின்றது. 11வது ஆண்டாக ஆட்சியில் தொடர்கின்ற நீங்கள் இப்போதும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகின்றீர்களே, இது ஏமாற்று அல்லவா? 4 கோடி வேலை வாய்ப்பு என்று அதிரடியாய் அறிவிப்பு. 2014 10 கோடி என்று அறிவித்த அதிரடி என்ன ஆனது? உங்கள் அதிரடி அறிவிப்பு எல்லாம் இந்திய இளைஞர்களின் எதிர்பார்ப்பில் பேரிடியாக மாறியதுதானே அனுபவம். உங்கள் 4 கோடி அறிவிப்பில் பக்கா வேலை எவ்வளவு, பக்கோடா வேலை எவ்வளவு? இந்திய வளர்ச்சி பளிச்சிடும் முன்னுதாரணம் என்று தங்களுக்கு தானே பாராட்டிக் கொள்ளும் அரசே, உலகின் அதிகமான ஏற்றத்தாழ்வு கொண்ட தேசம் இந்தியாதான் என்ற சாதனையே உங்கள் வளர்ச்சியின் குணம் என்பதை சொல்ல மறந்துவிட்டீர்களே. வளர்ச்சி யாருக்கு? பில்லியனர்களுக்கா? ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கா? 500 பெரிய நிறுவனங்களில் தொழிற்பயிற்சி பெற இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. இந்த 500 பெரிய நிறுவனங்களில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது? ஆண்டு வாரியாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உயர்ந்தன? டாப் 100 நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் உயர்வே இல்லை என தொழிலதிபர் சுனில் பாரதி மிட்டல் கூறினாரே, அந்த நிலைமை மாறிவிட்டதா? இன்டர்ன்ஷிப் பெறுபவர்கள் அங்கே வேலை வாய்ப்பு பெறுவார்களா, இல்லை அவர்களின் வேலையை மலிவான ஊதியத்திற்கு வாங்குகின்ற ஏற்பாடா? பீகார், ஆந்திரா சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பு. 10 ஆண்டுகளாக எவ்வளவு புறக்கணித்தீர்கள் என்பதன் ஒப்புதலா? உங்கள் அரசை இழுக்கும் இரட்டை என்ஜின்களை கழட்டிவிடும் வரை இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளிவருமோ? தமிழ்நாட்டிற்கு அறிவிப்பில் ஏதுமில்லையே. நிதியமைச்சரே, வழக்கமாக மேற்கோள் காட்டும் திருக்குறளும் இல்லையே. ஆதார தொழில் வளர்ச்சிக்காக மூலதன செலவு 11 லட்சம் கோடி என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆதார தொழில் வளர்ச்சிக்கு அமுத சுரபியாக உள்ள LICயை பலப்படுத்துவோம் என்று அறிவிக்க வேண்டாமா? LICயின் பங்கு விற்பனையை தொடர்ந்தால் ஆதார தொழில் வளர்ச்சிக்கு எங்கே இருந்து வரும் பணம்? இவ்வாறு சு. வெங்கடேசன் எம்பி பதிவிட்டுள்ளார்.